Greetings in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். Welcome you all for this family blessing meeting. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். God wants to remove hindrance from our families. தேவன் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதான தடைகளை எடுக்க விரும்புகிறார். And God wants to bless our families. அதே நேரத்தில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And we should not be a hindrance for God to work in our family or at our church. நாம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபைகளிலும் கிரியை செய்கிறதுக்கு ஒரு தடையாய் இருக்கக்கூடாது. First thing what hindrance God work is prayerlessness. முதலாவது தேவனுக்கு நமக்கு தடையா இருக்கிறது என்ன என்று சொன்னால் ஜெபமற்ற ஒரு வாழ்க்கை. That we call it as prayer hindrance. அது ஜெப தடை என்று சொல்லலாம். When we pray, God work. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். Why do we pray? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? To overcome flesh and Satan, we pray. நம்முடைய மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். James says, if anyone is afflicted, let him pray. யாக்கோபின் புஸ்தகத்திலே சொல்லுகிறது, யாராவது துக்கப்பட்டால் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். We should always watchful lack of prayer in our families. நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஜெப குறைவுகளை குறித்து. So in the family there will be husband, wife, children, grandchildren, uncle, aunties if it's in a joint family. ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதிலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மேலுமாக ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருக்கும் என்று சொன்னால் அதிலே மாமா, அத்தை என்று சொல்லி கூட இருக்கலாம். Remember, God told Abraham, in you all the families of the earth shall be blessed. நாம் நினைவு கொள்வோம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. Remember, Abraham was interceding for Sodom and Gomorrah. நாம் நினைத்து கொள்வோம், ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக பரிந்து பேசி ஜெபித்ததை நமக்கு தெரியும். Abraham prayed for King Abimelech. ஆபிரகாம் ராஜாவாகிய அபிமெலேக்குக்காகவும் கூட ஜெபித்தார். When I see the servants of Abraham, அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களை பார்க்கும்போது there are 310 servants. 310 வேலைக்காரர்கள் அவர் கீழே இருந்தார்கள். One of them, when I see who went to bring a girl for Isaac, ஒரு வேலைக்காரன் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு போய் பெண் கொண்டு வர அந்த வேலைக்காரனை அவர் அனுப்பினார். he was a prayer warrior. அவரை பார்க்கும் பொழுது அவரும் ஒரு ஜெப வீரனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So when I see in the family of Abraham, ஆபிரகாமுடைய குடும்பத்தை நாம் பார்க்கும்போது the reason why it was blessed, ஏன் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது? people were praying everywhere. எல்லா இடங்களிலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் So இருந்தார்கள். we must watchful the lack of prayer in our families. ஆகையினாலே நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய ஜெப குறைவுகளை குறித்து. When the wife is not praying, the husband should tell her why there is no prayer life in you. ஒருவேளை மனைவியானவள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது கணவன் அவர்களை கட்டாயம் கேட்க வேண்டும், ஏன் உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி. When husband is not praying, the wife should ask the husband, dear, why are you not praying? ஒருவேளை கணவன் ஜெபிக்காதவராய் இருப்பார் என்றால் மனைவி அவர்களை நிச்சயமாய் கேட்க வேண்டும், ஏன் நீ ஜெபிப்பதில்லை என்று. When children are not praying, we should watchful, tell them to pray, read the word. நாம் பிள்ளைகள் ஜெபிக்காதவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் மீது கவனம் வைத்து அவர்களை ஜெபிக்க சொல்ல வேண்டும், வேதத்தை வாசிக்க சொல்லும்படியாய் நாம் அறிவுரை கூற வேண்டும். We have to be always watchful in our family who's not praying. நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் யார் ஜெபிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை குறித்ததான ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். And it's a great blessing when family come together and pray. எப்பொழுதுமே குடும்பம் ஒன்று சேர்ந்து வந்து ஜெபிப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியது. I know it's too busy these days, we'll be working or something are there, but we have to make some time available to come together and pray.
நாம் நிச்சயமாக வேலையின் காரணமாகவும் மற்ற காரியங்களினாலும் மிகவும் அலுவலாய் இருந்து விடுவோம். அதனாலே நாம் ஜெபிக்கிறது குறைவா இருக்கலாம். ஆனாலும் நாம் நேரத்தை எடுத்து கூடி வந்து ஜெபிப்பது நல்லது. So I say to the men of all homes should always pray. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான குடும்ப தலைவர்கள் எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Because he is the head of the family. ஏனென்றால் அவர்தான் குடும்பத்தினுடைய ஒரு தலைவராய் He இருக்கிறார். must be a watchman to his family. அவருடைய குடும்பத்துக்கு அவர் ஒரு காவல்காரனாய் இருக்க வேண்டும். Because when we pray, God will reveal what's happening in the family. நாம் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லக்கூடியவராய் இருப்பார். So we have to watch out for the prayer hindrance. ஆகையினாலே நாம் எப்பொழுதும் கவனிக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய ஜெபத்தடைகளை குறித்து. Remember, this month God wants to remove hindrance from our families. இன்றைக்கு இந்த மாதத்திலே நீங்கள் நல்ல நினைவிலே கொள்ள வேண்டியது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த தடைகளை எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். And God wants to bless our families. தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So now what we should ask God when we pray? அப்பொழுது நாம் தேவனிடத்தில் உட்காரும்போது நாம் எதை குறித்து ஜெபித்து கேட்கலாம் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். So in Luke chapter 11, லூக்கா சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரம் verse 13, Jesus said, "If you then being evil know how to give good gifts to your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them who ask him?" 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Now Jesus is teaching his disciples to how to pray. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். He said, number one, you ask the Father to give his Spirit. அவர் முதலாவது சொல்லிக் கொடுப்பது என்றால் பிதாவை நோக்கி அவருடைய ஆவியை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். Because when we have the Father's Spirit in us, நமக்குள்ளே அந்த பிதாவாகி தேவனுடைய ஆவி இருக்கும் பொழுது our inner man is strengthened by the Spirit of God. நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவியானவராலே பலப்படுத்தப்படுகிறார். Then we are able to cast out demons by the help of the Holy Spirit of God. அதன் மூலமாக நாம் பிசாசுகளை துரத்த வல்லமை அடைகிறோம் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாய். So now every day we should ask for the Holy Spirit. ஆகையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். Lord, give us the wisdom. தேவனே எனக்கு ஞானத்தை தாரும். Give us the spirit of wisdom. எனக்கு ஞானத்தின் ஆவியானவரை பொழிந்தருளும் என்று கேட்க வேண்டும். Give me the spirit of understanding. நான் உணர்ந்து கொள்ளுகிற ஆவியானவரை எனக்கு தந்தருளும். Give me the spirit of might. எனக்கு வல்லமை நிறைந்த ஆவியானவரை தாரும். So according to Isaiah 11:2, we should ask all those 7 spirits. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய 7 கிரியைகளை நாம் மிக தெளிவாக கேட்க வேண்டும். Isaiah 11:2. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். So we can ask all the 7 spirit to rest on us. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஆவியானவருடைய 7 வல்லமைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். So we should be always filled with the Holy Spirit. நாம் எப்பொழுதுமே நம்முடைய தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Ephesians say, redeem the time, be filled with the Holy Spirit. எபேசியர் புத்தகம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். Amen. Amen. So families, what I want to say, குடும்பங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, if the hindrance has to be removed from the family, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற தடைகள் நீக்கப்பட வேண்டும் we got to என்றால் pray with God. நாம் தேவனோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். When the Holy Spirit start instructing us, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து கொடுக்க then the ஆரம்பிப்பார். Holy Spirit start guiding us. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த பாதையிலே நடத்துவார். This morning the Holy Spirit was reminded me from Isaiah 58:11 saying, the Lord will guide you continually.
இந்த காலவெளியிலே தேவாவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஏசாயா 58:11 வசனத்திலிருந்து அதிலே சொல்லப்படுகிறது, எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் என்று. God wants to remove hindrance and bless our families. தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எடுத்து விட்டு நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். I just want to show you an example from Zechariah chapter 4. சகரியாவின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 6 and 7. 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, God anoints Zerubbabel with his spirit and power. அங்கே செருபாபேலுக்கு அவருடைய வல்லமையினாலும் அவருடைய பராக்கிரமத்தினாலும் அவர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். Then he, verse 6, Zechariah 4:6, then he answered and spoke unto me, saying, this is the word of the Lord unto Zerubbabel, saying, not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Who are you, O great mountain? Before Zerubbabel you shall become a plain, and he shall bring forth the headstone thereof with shouting, crying, grace, grace unto it. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன் நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். Amen. So God is telling Zechariah, I'm going to anoint Zerubbabel with spirit and power to continue the work of the temple. அங்கே சகரியாவுக்கு தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை செருபாபேல் மீது நான் ஊற்றுவேன், அப்பொழுது தேவனுடைய ஆலய கட்டட வேலைகளை அவன் சரியாக செய்து முடிப்பான். It's not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். Watch verse 7. அந்த 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, who are you, O great mountain? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். Who is this great mountain? யார் இந்த பெரிய பர்வதம்? The Persian king who made a decree that the work of the temple should cease. அங்கே பெர்ஷியாவினுடைய ராஜா அந்த ஆலயத்தினுடைய வேலையை தடை செய்ய அவன் முற்பட்டான். Now there is a great hindrance for the work of the temple. அங்கே கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு பெரிய தடை உண்டாக்கப்படுகிறது. Now God says, who are you, O great mountain? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. In other words, இன்னொரு வகையில பார்த்தா, the Holy Spirit is saying, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், who do you think you are? நீ யார் என்று உன்னை குறித்து நினைக்கிறாய்? Attempting to stop the work of God. நீ தேவனுடைய வேலையை நிறுத்துகிறதுக்கு நீ எம்மாத்திரம் என்று கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். Watch closely the second thing what he says. இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? Before Zerubbabel you shall become plain. அங்கே வேதம் சொல்லுகிறது, செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆகி விடுவாய் என்று. So what is the word that means? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? He was, in fact, the Persian king was removed because of his efforts to hinder the work of God. அங்கே பெர்ஷியாவினுடைய ராஜா அந்த இடத்திலிருந்து அவர் சமமாக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஒரு தடையாக வந்ததினால். And it says, and it shall bring forth the headstone thereof with shouting, crying, grace unto it, which refers the ministry of Jesus Christ. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொன்னால், யார் இந்த தலைக்கல்? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. So nobody can stop the work of God. யாருமே தேவனுடைய வேலையை நிறுத்த முடியாது. Now the work of God is done through the Holy Spirit of God. இன்றைக்கு தேவனுடைய வேலையானது பரிசுத்த ஆவியின் மூலமாய் நடைபெறுகிறது. If God wants to work in your family,
family, everybody should be filled with the Holy Spirit of God. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Number one, we should as a family, father, mother, brother, sister, children, whoever it is, Lord, fill us with your Holy Spirit. ஒரு குடும்பத்தில் வாழுகிற கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி தங்கச்சி என்று சொல்லி இருக்கிற அனைவரும் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறதற்கு ஜெபிக்க வேண்டும். Remember, we are the temple of the Most High God. நல்ல கவனித்துக் கொள்வோம், நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். So when we try to build this temple, நாம் நமக்குள் இருக்கிற அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்போது God says, the day you begin to build my temple, I will bless you. வேதம் சொல்லுகிறது, நீ ஆலயத்தை கட்ட தொடங்குற நாள் முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். Now this is a promise was given to Haggai. இந்த வாக்குத்தத்தமானது ஆகாய் புஸ்தகத்திலே அவர் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். So before Zechariah could prophesy, Haggai has already prophesied on the nation that God will bless the people. அங்கே சகரியாவோடு கூட பேசுகிறதுக்கு முன்பாகவே ஆகாய் தீர்க்கதரிசனிடத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று பேசியிருந்தார். Now I see in Zechariah chapter 3, God is rebuking Satan. அங்கே சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது chapter 3 verse 2, the Lord said to Satan, the Lord rebuke you, O Satan, even the Lord who has chosen Jerusalem rebuke you. Is not this a brand plucked out of the fire? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்பிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். Now the Satan is standing next to, if you see the verse 1, அங்கே முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Zechariah chapter 3 verse 1, and he showed me Joshua the high priest standing before the angel of the Lord, and Satan standing at his right hand to resist him. அங்கே 3:1 வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Joshua is the high priest. அங்கே யோசுவாவை பார்க்கும்போது அவன் பிரதான ஆசாரியன். And the Satan is standing next to him and hindering the promise which is already spoken by Haggai. The day you begin to build my temple, I bless you. The Satan is trying to hinder that promise. அங்கே நாம் பார்க்கும்போது அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவினுடைய வலது பக்கத்திலே சாத்தான் நின்று கொண்டு அந்த ஆகாய் தீர்க்கதரிசனி மூலமாய் சொல்லப்பட்டிருந்த வாக்குத்தத்தம் அந்த ஆலயத்தின் வேலைகள் நடைபெறாதபடிக்கு தடை செய்ய அவன் நின்று கொண்டிருந்தான். Now, what is hindering our thoughts? இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை தடை செய்கிறது என்ன? Satan always brings some evil thoughts. எப்பொழுதுமே பிசாசு சில கெட்ட சிந்தனைகளை நமக்குள்ளே போடுவான். Now we got to see, we have the thoughts of God. நமக்கு எப்போதுமே தேவனுடைய சிந்தை இருக்கிறது. We have the mind of Christ. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. So anything evil attacks our thoughts. ஏதாவது ஒரு பொல்லாத சிந்தனை நம்முடைய சிந்தனையை அது ஆட்கொள்ளும் போது, remember, you are blessed in Christ Jesus. எப்பொழுதும் நினைத்துக் கொள்வோம், நாம் கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Your families are blessed in Christ Jesus. கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. In you all the families of the earth shall be blessed. உங்களுக்குள்ள இருந்து சந்ததிகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். That's the reason Christ redeemed us from the curse of the law. அதனால தான் கிறிஸ்து நம்மை அந்த நியாய பிரமாணத்து சாபத்திலிருந்து நீங்கள் ஆக்கியிருக்கிறார். Brought the blessings of Abraham in our life. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில and the promise of the Spirit in our life. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமான ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். We are redeemed by the blood of Jesus. நாம் இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். We are anointed by the Holy Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். Nothing can hindrance to receive the blessings of God in our life. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இருக்காது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. When God has promised there shall be showers of blessing. எப்பொழுது கர்த்தர் நமக்கு அங்கே ஆசீர்வாதத்தின் மழை வரும் என்று சொல்லி இருக்கிறாரோ, the Satan will try to hinder. எப்பவுமே பிசாசு அதை தடுக்க முயற்சி He will செய்வார். divert our thoughts.
அவன் நம்முடைய சிந்தனைகளை வேறு பக்கம் திசை He will show some people. அவன் சில ஜனங்களை காண்பித்து These are the கொடுப்பான். people are your hindrances. அங்கே சொல்லுவான், இந்த ஜனங்க தான் உன்னுடைய ஆசீர்வாத தடையா இருக்கிறாங்க. You neglect the people, hold on to the promise of God. நீ ஜனங்களை விட்டு விட்டு தேவனை பிடித்துக் கொள்ள பார். Remove those hindrances in the name of Jesus by prayer. உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த தடைகளை ஜெபத்தின் மூலமாய் மேற்கொண்டு முன்னேறி செல். That's what God is telling. Oh Zerubbabel, who are you, oh great mountain? அங்கே செருபாபேலுக்கு அதுதான் சொல்லப்படுகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. When God is not, when God could handle the emperor of Persia, ஒரு பெர்ஷியாவினுடைய சக்கராதிபதியையே கர்த்தர் ஹேண்டில் பண்ண முடியும் என்று சொன்னால், how much more people before you? அவருக்கு முன்பாக ஒரு சாதாரண மனிதர்களே மாத்திரம். God said to Joshua, no man shall be able to stand before you all the days of your life. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ வாழ்கிற நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று. No person can stand before you. ஒரு மனுஷனை உனக்கு முன்பாக எதிர நிற்க முடியாது. Because you are redeemed by the blood. ஏனென்றால் நீ இயேசுவின் இரத்தத்தினாலே You are மீட்கப்பட்டிருக்கிறாய். washed by the blood of Jesus. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாய். Now you are anointed by God. நீ தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். Remember Jesus said, greater works you can do it. நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. That's what John 14:12 Jesus said. அதுதான் யோவான் 14:12 நாம் வாசிக்கிறோம். He who believes in me என்னிலே விசுவாசமாய் இருக்கிறவன் will do greater works. அவன் பெரும் காரியங்களை செய்வான். The greater works means winning souls for Christ. பெரிய வேலை என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. Is our family winning souls for Christ? நாம் கவனித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? We may tell the reasons. We worked very hard. This is not the time. ஒருவேளை நாம் இப்படியாக பல காரணங்களை சொல்லலாம். நான் மிகவும் கடினமாய் உழைத்திருக்கிறேன், இப்பொழுது அதற்கெல்லாம் டைம் இல்லை என்று சொல்லலாம். Brothers and sisters in Christ, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, God wants to remove hindrance from our families நம்முடைய குடும்பங்களிலிருந்து தேவன் தடைகளை எடுக்க விரும்புகிறார். and bless our families அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க to விரும்புகிறார். serve God. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஆசீர்வதிக்க What did விரும்புகிறார். Joshua said? யோசுவா என்ன சொன்னார்? As for me நானும் and my household, என் வீட்டாரும் we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். They did not serve the material. அவர்கள் ஒரு காலம் பொருட்களை பொருளாதாரத்தை வைத்து அதற்கு ஊழியம் செய்யவில்லை. Because Joshua was a great man of God. யோசுவாவை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தேவ மனுஷன். He did not say, I serve cities, I serve people. He said, as for me and my household, we will serve God. அவர் ஒரு காலம் சொல்லவில்லை, நான் பட்டணத்தை ஆளப்போகிறேன், மனுஷரை ஆளப்போகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். So we want to humble before God today. ஆகையாலே இந்த காலவேளையிலே நாம் அவருக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்வோம். Families, I just want to talk to you. குடும்பங்களே, நான் உங்களோடு கூட சொல்லட்டும். If you are the hindrance for God to work, நீ ஒருவேளை கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு தடையா இருப்பாயானால், if that pride or the ego-ness is hindering you, உனக்குள்ளே ஒருவேளை பெருமை மற்றும் அது ஏதோ ஈகோ என்பது உன்னிடத்தில் இருந்தால், or that angry which is hindering you, ஒருவேளை கோபம் உன்னை தடை செய்து just surrender that to God today. இன்றைக்கு அதை நீ முழுவதுமாய் கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவித்து Say, God, remove this hindrance. ஆண்டவரை நோக்கி சொல்லி, இந்த தடையை என்னை விட்டு நீக்கும். I need your spirit. எனக்கு உம்முடைய ஆவி வேண்டும். I believe it's not by might, not by power, but by your spirit, Lord. தேவனே, இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உன் ஆவினால் மாத்திரம்தான் ஆகும். All the hindrance, எல்லா தடைகளையும், like prayer hindrances, ஜெப தடைகள், reading the word hindrances, வேதங்களை வாசிக்கிறதுக்கு இருக்கிற தடைகள், earning hindrances, அதே நேரத்தில் சம்பாதிக்கிறதுக்கான தடைகள், blessing hindrances, ஆசீர்வதிக்கிறதுக்கான whatever the hindrances, எந்த விதமான தடைகள் God இருந்தாலும் wants to remove from your family. God wants to bless our families. தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க Let's close our eyes. நாம் கண்களை மூடுவோம். Ask God,
தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Lord, give me the grace. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும். That's what he says in Zechariah 4:7, grace unto it. அங்கே சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதுதான் சொல்லுகிறது, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். Yes, grace unto it. கிருபை கிருபை உண்டாவதாக. Let's plead with God for his mercy, his favor this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவோம். Remove every hindrance through your grace, O God. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் உம்முடைய கிருபையினாலே நீக்கி போடும். And bless my family. என் குடும்பத்தை ஆசீர்வதியும். Make us a blessing. என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். I ask Martha to pray, then I pray and close. அதற்கு நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கனமகிமை துதி புகழ் எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தாவே, நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இனது என்று அறியாதிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஏக்க பெருமச்சோடு கூட எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமரிலே நாங்கள் வாசிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரே ஜெபிக்க தெரியாதவர்களாக சில நேரங்களிலே நாங்கள் வீண் வார்த்தைகளை அலப்பிக் கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதம், சபைக்கு தேவையான ஆசீர்வாதம், இந்த தேசத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக எங்களோடு கூட நீர் இணைந்து நீ ஜெபிக்க ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் இருதயங்களை, எங்கள் உதடுகளையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உதடுகளிலிருந்து ஸ்தோத்திர பலியாய் இருக்கக்கூடிய அந்த கனியை மாத்திரம் நாங்கள் தரத்தக்கதாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் உதடுகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப நேரங்களிலே வீணான கபடு வசனிப்புகளை வசனிக்காதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ஆவிலே நிரப்பப்பட்டவர்களாக தேவனிடத்தில் பேசுகிறோம் என்கிற ஞானத்தோடு கூட தேவ ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுக்கொண்ட யாக்கோபை போல ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்கள் நாதர் இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்பாவிடத்திலே கேட்கும் போது நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் என்றல்லவா நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தேவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொல்லாதவர்களாகிய மனுஷர்கள் நாங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நாங்கள் பரம பிதாவினிடத்தில் வேண்டும் பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் யோசிக்கிறதற்கும் அதிகமாக செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த தேசத்துக்கு ஒரு ஒளிவிளக்காய் விளங்க செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. So just want to pray with you from Zechariah 12:10 that all this prayer hindrance from your family to be removed, that your family and my family are always filled with the spirit of grace to pray for our family, to our church and all the churches and the nation of India. So let's God may fill us this morning with that spirit of supplication. இந்த வேளையிலே சகரியா 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் எல்லா விதமான தடைகளை குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, சபையினுடைய ஆசீர்வாதங்களுக்கு, தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி தேவன் நம்மை வேண்டுதலின் விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பும்படியாக நாம் இப்பொழுது இந்த வசனங்களை வைத்து ஜெபிப்போம். Zechariah 12:10, and I will pour upon the house of David and upon the inhabitants of Jerusalem the spirit of grace and of supplication, and they shall look upon me whom they have pierced, and they shall mourn for him as one mourns for his only son, and shall be in bitterness for him as one that is in bitterness for his firstborn.
சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். Amen. Let's agree together now. நாம் ஒன்றாக இப்பொழுது ஒருமனப்படுவோம் ஜெபத்தில். Let's ask God. தேவனை நோக்கி கேட்போம். Lord, pour out your spirit தேவனே உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். upon me, என் மீது, upon my family, என் குடும்பத்தின் மீது, upon my church, எங்களுடைய சபை மீது, upon my nation, எங்கள் தேசத்தின் to மீது remove every hindrances, எல்லா தடைகளையும் நீக்கி, because we believe strongly. நாங்கள் மிகவும் பலமாய் நம்புகிறோம். It's not by might, பலத்தினால் அல்ல, it's not by power, but பராக்கிரமத்தினால் by அல்ல, my spirit. உம்முடைய ஆவியினாலே We believe your promise. ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம். Let's pray. Father, in Jesus' name, we thank you for this morning. Thank you for all the families, oh God. Father, I pray that every burden be removed, every yoke be destroyed. Yes, Lord, for your glory. I pray for your special anointing upon every family's Father. Yes, all their burdens be removed. All their yokes be destroyed for your glory. Yes. That family may rise, oh God, by faith to stand for you and stand in the gap and plead for the souls, Father. Pour out your spirit on all family members. Yes, Lord, you're the one who baptizes with the Holy Spirit and with fire. Lord, I call for a Holy Ghost fire on every family, so God, that they may be a great blessing to their family, to their church, and to their nation for your glory. Thank you, Lord, for sending that fire. In Jesus' name, Amen. Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, love of the living God, sweet fellowship of the Holy Spirit be with us forever and ever. Amen. God bless you all.